நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவ், சோ மேம் சொன்ன பாட்டு எந்த பாட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க அந்த பாடல்ல ஆட போறீங்களா? ஆமா, அந்த சாங் தான் நாங்க பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஆஹா, என்ன பாட்டு சொல்லுங்க நீங்களே. நாடோடி ஓடோடி ஓட வேண்டும். அந்த பாடல். ஸோ ஐ திங்க் சரோஜா தேவி அம்மா அவங்களுடைய மெமரிஸ்க்கு நம்ம திரும்ப கூட்டிட்டு போக போறோம்னு நினைக்கிறேன். மோனிகா, நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க ஆடுறதுக்கு? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ இந்த மேடையை கலக்க தயாரா இருக்கீங்களா? ஷூர், ரெடி. Let's give a big round of applause for Dev and Monica. Thank you. இன்ட்ரோ ரவுண்ட் முடிஞ்சது. அடுத்து கிளாசிக் ரவுண்ட். ரிஹர்சல் ஆரம்பிக்கலாமா? ரிஹர்சல் நல்லபடியா முடிஞ்சது. நாளைக்கு இதே நேரத்துக்கு ரிஹர்சல் வந்துடணும். ஓகே? தல ரொம்ப நேரம் ஆட்ட தல, இது அடி கப்பலு போடா. இரவினிலாட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். டான்ஸ் ஆடி கலைச்சிருப்பீங்கன்னு ஜூஸ் வாங்கிட்டு வந்தா குடிச்சிட்டா இருக்கீங்க? ஏய், என்ன விட்ட ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்க? ஜோடியில் உன் கூட ஆடுறதுன்னு ஒத்துக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்காக குடிக்காத அதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. போய் வேலையை பார்ப்போம். அப்போ நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க, அப்படிதானே? அண்ணா, என்னண்ணே ஒரு பொட்டப்புள்ள போய் அழ வச்சிட்டீங்க? போய் எப்படியாவது சமாதானப்படுத்துங்கண்ணே. டேய், அது இல்லடா, அவ கண்ணை பார்த்தா என்னால் பேச முடியலடா. சரி இரு, முயற்சி பண்ணுறேன். கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே நீ கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே நீ கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே. ஓகே, நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஆடி இருக்கீங்கன்னு ரம்யா மேம் கிட்ட கேட்டலாம் முதல்ல. அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் வேற நீங்க சொன்னீங்க, அது உடனே கபால் ஆடி இருக்காரு. ஆமா, வெரி நைஸ்.
நீட் அண்ட் க்ளீன். தேவ் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸோடு ஆடணும் இன்னும். எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. மோனிகா வாஸ் ஆல்சோ ரியலி குட். அந்த லிஃப்ட்ஸு அந்த போஸ்டில் கொஞ்சம் கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தது. யூ ஹேவ் டு கரெக்ட் தட். அதர்வைஸ் குட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஸோ நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ்க்கு உங்களெல்லாம் ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக தான் இந்த ரவுண்டே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஜட்ஜஸ் உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அங்கே உட்காந்துருக்கும்போது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே நம்ம ஜட்ஜஸ் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அப்படி தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் ஷீஸ் அ கில்போ கேடி கேர்ள். மேம் என்னது கில்போ கேடி கேர்ள் சொன்னேன் மேம். கில்போ கேடி கேர்ள். கேடி மேம், கேடி. அத கொஞ்சம் ஸ்டைலா சொன்னேன் மேம். தேங்க்யூ. ஓகே மேம். ஓகே, இப்போ வந்து சரோஜா தேவி அம்மா கிட்ட கேட்கலாம். இது இப்போ பண்ணாங்களே, இது ரொம்ப நல்லா பண்ணாங்க. மூமெண்ட்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பண்ணாங்க உண்மையிலேயே. தேங்க்யூ. நீங்க வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போய் ஷூட் பண்ணிருக்கீங்களா? உங்களுடைய பாடல் எல்லாம் யாரும் வெளிநாட்டு போக மாட்டாங்க. எல்லாம் வெறும் ஊட்டி, கொடைக்கானல், தட் இஸ் a foreign location, மைசூர், அவ்வளவுதான். யார் வெளிநாட்டுக்கெல்லாம் போனது கிடையாது. நீங்க அப்ப ஷூட்டிங்காக வெளிநாடு போய் ஷூட் இல்ல ஷூட்டிங் எல்லாம் அப்ப எல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் போய் ப்ரொடியூசர் படம் எல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. டைரக்டர் எல்லாம் வரும். இப்போ எங்க பார்த்தாலும் வெறும் ஃபாரின்ல போய் ஒரு பாட்டு எடுத்துட்டு வந்துடணும். அதுல என்னமோ பெரிய படம் 100 days போயிடும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ப்ரொடியூசர் பணம்னா அப்போ ரொம்ப மதிப்பு இருக்கும். ஏன்னா அவங்க தானே சோறு போடுவாங்க. ஆர்டிஸ்டுக்கு எல்லாருக்குமே பணம் கொடுக்கறது, சோறு போடுறது ப்ரொடியூசர் தானே. அதனால அப்படியெல்லாம் எப்போவுமே வெளிநாட்டுக்கு போனது கிடையாது. என்ன இருந்தாலும் நல்லா நேச்சுரலாக செட்டு போடுவாங்க, பிரமாதமாக செட்டு போடுவாங்க. ஸோ அதுலேயே என்ன இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கணும், அதுலேயே கிளாமரை காட்டணும், அதுலேயே எல்லாமே நம்ம கொண்டு வந்து காட்டணும். ஓகே, சரி. ஸோ வந்துட்டு மேம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஆடணும் தேவ் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். இப்போ வந்து நீங்கள் என்ன நம்பர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஸோ தேவ் நீங்கள் தான் எடுக்கணும். இருங்க. ஸோ ஊசா ஊசா நீ தான் என் ராசா. எடுங்க. JO9. So Dev and Monica இனிமே JO9 என்று அழைக்கப்படுவார்கள். ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். அடுத்த வாரத்துலேருந்து டஃப் காம்படிஷன் ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஹாப்பியாக ஸ்மைலிங் பியூட்டியாக இருக்காங்க. அடுத்த வாரத்துலேருந்து மார்க் கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க நம்மளுடைய ஜட்ஜ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் தேங்க்யூ.